50 வருஷம் என் மனைவியோடு மட்டுமே நான் வாழ்கிறேன் என்பது எனக்கு ஆசீர்வாதம், மேலை நாட்டுக்காரனுக்கு ஆச்சரியம். ஏன் தெரியுமா? மேலை நாட்டுக்காரன் குடும்ப வாழ்க்கையை அறிவை வைத்து மட்டும் பார்க்கிறான். நான் என் வாழ்க்கையை, என் தாம்பத்திய வாழ்க்கையை அன்பை வைத்து பார்க்கிறேன், இதயத்தை வைத்து பார்க்கிறேன். அப்ப குடும்ப வாழ்க்கை தொடங்கி வைக்க வேண்டும், சமுதாய வாழ்க்கை அதை வளர்த்தெடுக்க வேண்டும். இதுதான், இதை சொல்லிட்டு முடிச்சுடுறேன். அவர் பேசல ஸ்டாலின் குணசேகரன் பேசுற சாதிக்காரன், மதத்துக்காரன், நம்ம சாதிக்காரன், நம்ம இனத்துக்காரன், நம்ம கட்சிக்காரன், நம்ம மொழிக்காரன். விருதுகள் கூட ஜாதி மதம் பார்த்து கொடுக்கிறார்கள், பட்டங்கள் கூட ஜாதி மதம் கட்சி பார்த்து கொடுக்கிறார்கள். என்கிட்டலாம் நல்லாசிரியர் விருது வாங்கணும்னா நீங்கள் உங்களுடைய பயோடேட்டா, நீங்கள் யாரோடையெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்க அதெல்லாம் கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு அனுப்புங்க. நான் சொன்னேன், அதுக்கு பேர் விருது கிடையாது, அது வாங்குறது. தரணுமே ஒழிய தந்தா வாங்கித்தானே. தந்தா வாங்குறது வேற, நானா போய் வாங்குறது வேற. ஒரு ஆசிரியனுக்கு நல்லாசிரியர் விருது யார் கொடுப்பா தெரியுமா? அரசாங்கம் இல்லை பெரியோர்களே, என்னுடைய மாணவர்கள் கொடுப்பது தான் எனக்கு நல்லாசிரியர் விருது. நான் ரிட்டையர் ஆகிற போது ஓடி சார் நீங்கள் ரிட்டையர் ஆக போறீங்களாமே, இன்னும் 1 வாரம் தானே இருக்காமே, எங்களுக்கு இப்படி ஒரு நல்ல ஆசிரியர் இனிமேல் கிடைப்பாரான்னு அவன் அழுதான்னா அதுதான் நல்லாசிரியர் விருது. சாதி மதம், நம்ம சாதி நம்ம மதம். நபிகள் நாயகத்திடத்திலே கேட்டார்கள், இது ரொம்ப அருமையான இடம். நபிகள் நாயகத்திடத்திலே கேட்டார்கள், ஒருவன் தன் சாதிக்காக உழைப்பது தவறா? ஒருவன் தன் இனத்தை முன்னேற்றுவது தவறா? ஒரு கம்யூனல் பாண்டேஜ் இருக்கக்கூடாதா? என் ஜாதியை முன்னேற்ற நான் துடிப்பது, என் ஜாதியில் உள்ள பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று நான் நினைப்பது தப்பா? என் கட்சிக்கார பிள்ளைகள் நல்லபடியாக வளரணும் தப்பா? அப்ப நபிகள் ஒரு பதில் சொன்னார். நான் என் இனத்துக்காக பாடுபட்டால் நான் இன வெறியனா நபிகள் அவர்களே அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னார், நீ உன் இனத்துக்காக பாடுபட்டால் இனவெறியன் அல்ல, உன் இனத்துக்காரன் தப்பு செய்கிற போது அதற்கு நீ சப்போர்ட் பண்ணினால் நீ தான் இனவெறியன். புரியுதா? எது இனவெறின்னு புரியுதா? என் கட்சிக்காரன் என்ன தப்பு செஞ்சாலும் ஓகேங்கிறது, என் இனத்துக்காரன் என்ன தப்பு செஞ்சாலும்